வணக்கம். -18 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ளஸில் இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் வந்து 256 பாயிண்ட்ஸ் ஸ்விங். ஹை வந்து 23,177. நம்மளோட இலக்கு வந்து 23,300. இப்போ நான் அந்த லெவல்லலாம் நிற்கல, ஆல்மோஸ்ட் 23,600 லெவலில் நிற்கிறேன். என்னடா நீ பாட்டுக்கு ஒன்று சொல்கிற, ஆனால் நடக்கிறது ஒன்று. வீடியோ பாருங்களேன். சாட்டர்டே அன்னைக்கு நான் ஜோஹோ மீட்டிங்கில் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணது உண்டு. ஒரு 1 minute கிளிப்பு தான், நீங்கள் அதை பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம். இது வந்து நாளைக்கு மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணிட்டு மேபி இது வந்து ஒரு சினாரியோ 1-2 நம்ம வந்து எடுத்துட்டோம்னு சொன்னா மோஸ்ட் லைக்லி 22,950, அடுத்தது வந்து 22,880, அடுத்தது வந்து 22,800. இந்த 3 லெவல்ல நீங்க எழுதி வச்சுங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து 22,750 லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால், இன்ஃபேக்ட் அது வந்து கொஞ்சம் பெருசா நான் போட்டுறேன் ஃபாண்ட். இந்த லெவல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. 22,950, 22,880, 22,800 and 22,750. 750 உடைச்சிச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் மூடிட்டு வெளில வந்துருங்க. Most likely, if my intuitions are right, இது வந்து வேவ் 3 இருக்கலாம். ஸோ வேவ் 4 வந்து மேபி வேவ் 3 வந்து மண்டே அன்னைக்கு இது இப்படி மேல போயிட்டு அங்க இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பாத்தீங்களா? ஸோ பேசிக்கா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரிதான் வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஜோஹோ மீட்டிங்ல பேசினது ஒண்ணு இது அதுன்றது பேசிட்டு இருக்கு. சில விஷயங்கள் டீட்டெயில்டா பேசுறது பப்ளிக் டொமைன்ல பேச முடியாது, ரைட்? பிரைவேட் டொமைன்ல நிச்சயமா பேச முடியும். இது பை செல் டிப்ஸா ரெக்கமெண்டேஷன்ஸா சத்தியமா பண்றது கிடையாது. ஏன்னு சொன்னா நான் சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாதுப்பா. நான் கொடுக்கறது இன்ஃபர்மேஷனா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அட்வைசரா பார்த்துட்டு பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மறைவு கிடையாது, நம்மளுக்கு வந்து எந்த விதமான ப்ராடக்ட் சேல்ஸ் கிடையாது. இதுல இன்னொன்று செட் ஆஃப் பீப்புள், சார் நீங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, நான் என்ன சம்பாதிக்கிறேன்றது அடுத்த விஷயம். நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நீ என்ன சம்பாதிக்கிற, அதுதான் முக்கியம். இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் மார்க் கூட நான் போட்டு காட்டினேன். மேலே எவ்வளவு போகும், சம்வேர் அரௌண்ட் 21,150 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கும். ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளவு சொல்லியிருந்தேன், 22,954. இன்னைக்கு வந்தது வந்து 917, 921. ஒரு 30 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னா மேலே எக்ஸ்ட்ரா 150 பதிலாக ஒரு 22 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு, 177 வரைக்கும் போச்சு. ஸோ டெஃபினட்டா அதோட ரிட்ரேஸ்மெண்ட் கீழே வரதானே செய்யும், ரைட்? இதுதான் லெவல் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஆஃப் அக்யூரேசி. நம்ம வந்து நிறைய விஷயம் யூடியூப்ல பேசுறது மே லெவல்ல நம்ம பேசுறோம், மந்த்லி சார்ட் வீக்லி சார்ட் வச்சுக்கிட்டு. அதே இது இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி கீழே வரும் போதும் டே சார்ட்டோ இல்லை அவர்லி சார்ட்டோ நம்ம எடுக்கும் போதும் இன்னமும் ப்ரிசைஸா வந்து நிறைய விஷயத்த பேச முடியும். இந்த ஒரு ரீசனால் தான் வந்து சொல்லியிருக்கிறேன். வாங்க, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க, என் ஆஃபீஸில் ஓப்பனாக திறந்து வச்சிருக்கிறோம். எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. கம்ப்ளீட் ஆக்சஸ் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் லைவாக பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம வந்து இந்த ஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த 30 days 3 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். 3மே வந்து நெகட்டிவ்ல இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஜைடஸ் லைஃப், இன்னொன்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று வந்து ஆயில் இண்டியா. 3ல வந்து 2 வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு, 1 வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இது சாட்டர்டே ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம சொன்னது, ஃப்ரைடேக்கு பதில் நம்ம சாட்டர்டே சொல்லியிருந்தோம் அண்ட் அது வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ ரிலையன்ஸ் நெகட்டிவா போச்சா, வெயிட் பண்ணுப்பா, சில இது டைம் சொல்லியிருக்கிறோம், அடுத்த 2-3 நாள்ன்றது சில இது டைம் சொல்லியிருக்கிறோம், அந்த டைம்குள்ள வரட்டுமே. அண்ட் ஜைடஸ் லைஃப்லாம் வந்து 75 minutesல வந்து கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ப்ராபப்ளி ஒரு 2 நாள் பிடிக்கலாம், ரைட்? ஸோ ஒன்றும் பெருசா வந்து நஷ்டம் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கீங்களா, எந்த மந்த் ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கீங்கன்றது பொறுத்து இருக்கு. இந்த மந்த் ஃபியூச்சர்னா அடுத்த 2 நாள்ல நீங்க பண்ணியே ஆகணும், தேர்ஸ்டேக்குள்ள நீங்க பண்ணியே ஆகணும். ஸோ இது மாதிரி சில கட்டாயங்கள்லாம் இருக்கு. ஒன்று, இது எல்லாத்தையுமே வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கும் போதும் ப்ராபப்ளி
டைம் ஃபேக்டர் தான் வந்து உங்களுக்கு பெரிய ஃபேக்டர். இன்னமும் ரிலையன்ஸை வந்து 3150 மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் நான் சொல்றேன், மோஸ்ட் லைக்லி ஃப்ரைடே அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜைடஸ் லைஃப் நம்ம சொன்ன இலக்கு வந்து மோஸ்ட் லைக்லி தேர்ஸ்டேக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆயில் இண்டியா எப்படியா இருந்தாலும் வந்துடும், ஒரு 2-3 நாள்ல வந்துடும். சரி, ஸோ இப்படி இருக்கும் போதும் மார்க்கெட் இவ்வளவு ஒலட்டைலா இருக்கும் போதும் ஸ்டாக் பிக் பண்ண முடியுதுன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. கட்டாயம் பிரைவேட்டா ஜோஹோ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சீரியஸ் பிளேயர்ஸ், ரைட், 200 ரூபான்றது பெரிய அமௌண்ட் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும், உடனே இன்னொருத்தர் வந்து செட் போடுவாங்க 200 × 500ன்னு போட்டா இவ்வளவு வந்துருச்சுன்னு. நான் என்ன சம்பாதிக்கிறேன்றது பார்க்காதீங்க, நான் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஹையை தொட்டுட்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல கீழே உழுவும் வந்துச்சு. யாராச்சும் ஒருத்தர் வந்து அதுல புட் ஆப்ஷன் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும்? ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம் இதுதான் லெவல்ஸ்ன்றது நம்ம சொல்றோம். இன்ஃபேக்ட் ஜோஹோ மீட்டிங்ல வந்து இதுதான் லெவல்ஸ், இந்த நம்பர்ஸ் நோட் டவுன் பண்ணி வச்சிங்கன்றது நான் சொன்னேன். அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிச்சயமா பண்ண முடியும். இப்பயும் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது, ரைட், தேர்ஸ்டே ஈவினிங் இல்லை ஃப்ரைடே மார்னிங் பிஃபோர் 10 நான் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இது வந்து 2 விதமா நீங்க எடுத்துக்கலாம். யாராச்சும் நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றீங்க, ஒரு பெரும் பணம் பார்க்கணும், ஞாபகம் வச்சுங்க, இது சுனாமி சமயத்துல பெரும் பணம் பார்க்கறதுன்றது பயங்கர ரிஸ்க் இருக்கு, ரைட். உங்க மொத்த கேபிட்டலும் காலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சே சப்போஸ் நீங்க ஒரு 50,000 ரூபா போடுறீங்கன்னா 50,000 ஜீரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டெஃபினட்டா வந்து ஜாக்பாட் வந்தாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த 5x 10x 100x எல்லாம் வந்து ஈஸியா பார்க்குற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அண்ட் மோஸ்ட் லைக்லி யூ கேன் அச்சீவ் தட். ஒன்று. ரெண்டாவது, நான்லாம் ஆப்ஷன்லாம் நான் ட்ரேட் பண்றது இல்லை நினைக்கிறவங்க, கேஷ் மார்க்கெட்ல சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பிக் பண்ணணும்னாலும் பிக் பண்ணுவோம், நிச்சயமா பிக் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாராச்சும், அதாவது ஏற்கனவே வந்து போன சாட்டர்டே அன்னைக்கு போட்ட ஜோஹோ மீட்டிங்ல வந்து ஒன்று சொல்லியிருந்தோம், யார் யாரெல்லாம் ஜோஹோ மீட்டிங்ல வரீங்களோ நிச்சயமா உங்களுக்கு தேர்ஸ்டே ஈவினிங் இல்லை ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணி உங்களுக்கு பிரைவேட்டா ஷேர் பண்ணப்படும் சொல்லியிருந்தோம். அண்ட் நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ. ஒன்று, இன்னமும் நீங்கள் வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதே 236 ரூபா கட்டுங்க. ஒன்று, அந்த 236 ரூபாவில் என்ன கிடைக்கும், இந்த சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ப்ளஸ் தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே வர ஸ்பெஷல் வீடியோ நிச்சயமாக வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஒன்று. அண்ட் வர சாட்டர்டே எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஜோஹோ இருக்கும். அண்ட் முக்கியமான ஜோஹோவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மண்டே அன்னைக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அண்ட் மண்டேலேருந்து நம்ம என்னென்ன செக்டரை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு சாட்டர்டே எடுத்து நம்ம யூஸ் கிடையாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு ஆட்டம். மண்டே அன்னைக்கு எதர் கேப் அப் இருக்கும் இல்லை கேப் டவுனாக இருக்கும். மோஸ்ட் லைக்லி கேப் அப்பாக இருக்கும். அண்ட் அதுலேருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற டிஸ்கஷன்ஸ். ஸோ வாங்க, 200 ரூபா வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் 780 பாயிண்ட்ஸ் பிளஸ், ரைட், ஸ்விங் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போதும் 289 பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியம்ல இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 68 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 53 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பேசணும்னு சொன்னால் இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இவங்களாம் வந்து பயங்கர புல்லிஷா இருக்கிறாங்க. பிஎஃப்சிஸ் அஃப்கோர்ஸ் அவன் எனக்கு தெரியாத போயிட்டே இருக்கிறான், 90 டிகிரிஸ்ல ஏறுது. அதே மாதிரிதான் அசோக் லைலாண்டும் தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. 160, நான் 177ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் என்டர் பண்ணல. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7% அப்பு, 227 போயிட்டாங்க. காசு தாறுமாறா இருக்கு, பணம் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்க மொபிலிட்டி, அதாவது ஸ்விட்ச்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொன்று பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்ட்ல வந்து அசோக் லைலாண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அசோக் லைலாண்ட்லயும் நிறைய கேஷ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அடுத்த ஒரு
3 மாசத்துலேருந்து 6 மாசத்துல எவ்ரி 2 மாசத்துக்கு ஒருத்தர புது மாடல் எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்ல ஏச்சர் வந்து அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க. அந்த லெவல்ல வந்து அசோக் லைலாண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அது. நான் ஏற்கனவே இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ நான் சொன்னேன், கிளென்மார்க் வந்து ஒரு பியூட்டிஃபுல் அப்சைட் மூவ்க்கான ரெடி ஆகி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் 8% அப்பா இருந்துச்சு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க் எல்லாம் நான் சொல்றேன், ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், இன்னைக்கு ஐஓபிலாம் வந்து 11% அப்பு. ஐஓபி ரொம்ப நாளா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், ரைட்? இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக் லைனை உடைச்சிருக்கு. நெக் லைனை உடைச்சா என்ன ஆகும்? இலக்கு அப்சைடு இருக்கு. நிறைய பேர்த்திட்ட இந்த இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட வீடியோஸ், பழைய வீடியோஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஓபியோட இலக்கு என்னதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வேற எதுவுமே நம்ம வந்து பேச வேணாம். இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, அந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஓவராலா எஸ், பேங்க் நிஃப்டி யூடியூப்ல நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆல்மோஸ்ட் 2300 பாயிண்ட்ஸ் அப்சைட் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து 2200 300 பாயிண்ட்ஸ்னால் இன்னைக்கே வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ அது மைனஸ் பண்ணாலும் ஸ்டில் அப்சைட் இருக்கு. ஒன்று நம்புறவங்க வாங்க, நான் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஜோஹோ மீட்டிங்ல நிச்சயமா நம்ம வந்து பேசுவோம். இன்னைக்கு செக்டார் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே நல்லா இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் டெலிகாம் எல்லாம் வீணா போயிருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து மீடியா, சன் டிவி 4% டவுனு, அதே மாதிரி ஜியோரோ 1.5% டவுனு. மீதி யார் இருக்கிறா? பிவிஆர் சினிமா. ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல, ஸோ பிவிஆர் சினிமா எல்லாமே வந்து அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் டெலிகாம்ல வந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து டாப் பர்ஃபார்மிங்னு சொன்னால் ரியாலிட்டி. எஸ், இன்னைக்கு டேட்ல வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மராக இருக்கு. மெயின் ரீசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்ம வியாபாரம் நடக்குது, ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. சென்னையிலே எடுத்துங்களா, ஆல்மோஸ்ட் இந்த 8 கோடி 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி எல்லாம் சும்மா அப்படி விற்குது லட்டு மாதிரி. டெல்லி, பாம்பே அதெல்லாம் கேட்க வேணுமா? காட்ரேஜ் ஆகட்டும், நம்ம இந்தியா ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, நம்ம தாஜ் குரூப், அது ஓப்ராய் ரியாலிட்டிஸ், இவங்க எல்லாமே வந்து டாப் பர்ஃபார்மரா இருந்தாங்க. பார்க்கலாம் நாளைக்கு வந்து மோஸ்ட் லைக்லி, ரைட்? மறுபடியும் நான் சொல்றேன், மோஸ்ட் லைக்லி இது வந்து சாட்டர்டே நைட் போட்ட ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ப்ரிடிக்ஷன் சொல்றதை விட மோஸ்ட் லைக்லி நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு டிப்பு வரலாம். வரும்ன்றது நான் சொல்ல, டிப் வந்து ரொம்ப டீப்பா இருக்காது. 22,800 850 வரைக்கும் வரலாம். ரெண்டாவது வந்து 22,750 760 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதை தாண்டிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அது மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இன்னமும் அப்சைடில் வந்து 23,600 லெவலில் வந்து ஓப்பனில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 51,000 ப்ளஸ் அந்த ஜோன் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அது வரத்துக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. அண்ட் கொஞ்சம் பார்த்துங்களேன், புதன்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. அண்ட் 30ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஹை வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று. அண்ட் ஃப்ரைடே 31ஆம் தேதி அடுத்த மந்த்துக்கான கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். எப்படியா இருந்தாலும் சாட்டர்டே அன்னைக்கு லாஸ்ட் எலெக்ஷன் நைட்டு வந்து ஒப்பீனியன் போல் வந்துடும். ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் வந்து ஒப்பீனியன் போல் வரும். ஒரு டிவி விடாத எல்லாரும் இதுதான் பேச போறாங்க, ரைட்? அண்ட் சத்தா மார்க்கெட், ரைட்? நான் அடிக்கடி சொல்றேன், சத்தா மார்க்கெட்ல ஆஸ் ஆன் சாட்டர்டே ஈவினிங் டேட்டா, சண்டே ஈவினிங் டேட்டா வரல, ஆஸ் ஆன் சாட்டர்டே ஈவினிங் டேட்டா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 360 370 சீட்ஸ் வரைக்கும் பிஜேபி அண்ட் தேர் அலைன்ஸ் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 31 to 32 சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா டிஎம்கே 1 இல்லை 2 சீட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிஜேபி அண்ட் அலைன்ஸ் அந்த கூட்டணி வந்து 5-7 சீட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சர்ப்ரைஸ் மோஸ்ட் லைக்லி ஆந்திராவில் வந்து ஒரு மேஜர் சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒய்எஸ்ஆர் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருந்தாரு,
அங்கே வந்து ஒரு அப்செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி காத்துட்டு இருக்கு. பெங்கால் மோஸ்ட் லைக்லி இந்த தர மெஜாரிட்டி நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, பிஜேபி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் நான் சொல்லப்ப சத்தா மார்க்கெட் சொல்லியிருக்கு. அண்ட் சத்தா மார்க்கெட்டோட சக்சஸ் ரேட் ரைட் லாஸ்ட் 15 எலெக்ஷனில் போட்டு பாருங்க. 15 எலெக்ஷன்னா நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்லாம் அதில் நான் சொல்கிறது சென்ட்ரல் எலெக்ஷன். 15 எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் 85-90% கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே தானே, மண்டே இல்லை டியூஸ்டே தானே ரிசல்ட்டு, நிச்சயமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.